உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து அத்த, நேற்று மகா இன்டர்வியூ போனால வேலை கிடைச்சிட்டு போல இருக்கு. ரொம்ப ஆட்டம் கூடுதலா இருக்கு. அத்த, நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. உங்க 2 பையங்க கை நிறைய சம்பாதிக்கங்க, அது போதாதா? அப்புறம் இவ்வளவு எதுக்கு வேலைக்கு அனுப்புன்னு நினைக்கீங்க? நான் இதுக்கு கையில அவ்வளவு வேலைக்கு போச்சுல போறேன். நான் வேலைக்கு போச்சுல. அவதான் வீட்லயே ஒத்தையில இருக்க போர் அடிக்கிட்ட, வேலைக்கு ட்ரை பண்ணி பார்க்க, கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படின்னா. சரி, படிச்ச பிள்ளை இல்ல, வீட்டுல இருக்க ஒரு மதியா இருக்கு போல, சரி போயிட்டு வரதுன்னு அனுப்புனேன். வேலைக்கு போகணும்னு நீ சொன்ன மாதிரி எந்த இதுவும் இல்லதான். ஒருவேளை கார்த்தி எதுவும் சொன்னானோ என்னமோ. அத்த, கார்த்தி எப்படி சொன்னதாவே இருக்கட்டும். நீங்க கார்த்திட்ட என்ன சொல்லணும்? வேலைக்கெல்லாம் அவ அனுப்ப வேண்டாப்பா, 2 மருமகளும் வீட்டுல இருந்துக்கிட்டும் வீட்டு பொறுப்பை பார்த்துக்கிட்டும் சொல்ல வேண்டாம். அவ போறேன்னு சொன்னோன்னே நீங்க அவளுக்கு சாப்பாடு கட்ட ரெடி ஆயிட்டீங்க. என்னத்த, இது என்ன ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா சாப்பாடு கட்டி அனுப்புறதுக்கு? அவளுக்கு நம்ம வேலை பார்க்கணும் என்ன இருக்கு? நீங்க அவளுக்கு வேலை பார்க்கணுமா, அவ உங்களுக்கு வேலை பார்க்கணுமா? உங்களை இருத்தி வயிறார 3 நேரம் சாப்பாடு போட்டு உங்களுக்கு செய்யற பணியுடைய செய்யறதுல நாங்க 2 பேர் இருக்கோம். அதை விட்டுக்கிட்டு நீங்க அவளுக்கு காலையிலே டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, சாப்பாடு கட்டிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கலத்த. நான் இப்ப பேசுவேன், நீங்க பேசாம கேட்டுட்டீங்க. எதுவும் பேசக்கூடாது. இல்ல இருக்கட்டு கையில, அவளுக்கு வீட்டுல இருக்க ஒரு மாதிரி இருக்கோ என்னமோ. வீட்டு வேலை தானே, சமையல பண்ணா வேலை முடிஞ்சு போச்சு. அது போனா போகட்டும், நம்ம அதை எதையும் போட்டு சொல்லிட்டு இருப்பானே. ஐயோ அத்தை, உங்களுக்கு நாட்டு நடப்பு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவ என்ன டைம் பாஸ் ஆகணும் வேலைக்கு போறா? உங்களை அவளுக்கு கீழே வேலை பார்க்க வைக்கணும், அதுக்குதான் அவ போறா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவளை பத்தி உங்களுக்கு ஒன்னும் தெரியல. அவளை பத்தி எனக்குள்ள தெரியும். நான் அவளுக்கு அடிமையா இருக்கணும், நீங்களும் அடிமையா இருக்கணும். கார்த்தி அடிமையா இருக்காருல, அத மாதிரி நம்மளே அடிமையா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டா போல. அப்படிலாம் யாருக்கும் அடிமையா இருக்க முடியாத. அவளுக்கு என்ன நம்ம வேலை பாக்குறது? அத்த, இப்ப நான் அவளை சத்தம் போடுவேன். அவளை சத்தம் போடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு தானே? அவளுக்கு என்ன இருந்தாலும் அக்கா தானே, கூடுதல் குறவு சொல்லல அத்த. அந்த உரிமை எனக்கு இருக்க தானே செய்யுது. அந்த உரிமையில அவளை 2 திட்டுறேன். இங்க எதுவுமே பேசக்கூடாத. அந்த வர்ற ரொம்ப சந்தோஷமா இருக்குட்ட. நேற்று அந்த ஒர்க்கு கிடைக்குமோ என்னமோன்னு போனேன். ஆனா போனோன்னே இங்க அந்த எம்டிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்டர்வியூ கூட எடுக்கல. என்னோட சர்டிபிகேட் எல்லாம் பார்த்துட்டு நீ ரொம்ப டேலண்ட் ஆகுமா, உனக்கு இந்த வேலை என்ன இதோட பெரிய வேலையே கொடுக்கலாம் அப்படின்ட்டாரு. என்ன ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. போயிட்டு வரேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்படியே மகா, ரொம்ப சந்தோஷமா. அதான் திறமை இருக்கிற பிள்ளைங்க எங்கேயும் பழச்சுக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. படிச்ச பிள்ளைல வீட்டுல இருக்க எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. நான் தான் 4 சூரை பார்த்தே வளர்ந்துட்டேன். நீங்களும் அப்படி இருக்கக்கூடாதுன்னா எனக்கு ஆசை. படிச்ச படிப்பு கேட்டு வேலை கிடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷம் மகா. மகா சாத்தியமா? இந்த அத்தை ஏன் தான் இப்படி இருக்கோ தெரியல. என்ன சொன்னேன், நான் அவளை திட்டுவேன், நீங்க பேசாம இருக்கணும்னு சொன்னா பல்ல காமிச்சிட்டு இருக்கு. இவங்க பல்ல காமிச்சிட்டு இருக்கேன், நான் எப்படி இவ்வளவு திட்ட முடியும்? இந்த அத்தைய நல்லா ட்ரெயின் பண்ணணும். இவ்வளவு நேரம் போட்ட எஃபெக்ட்டுக்கே பலன் இல்லாம போச்சு. ஏய், என்னடி நீ பாட்டு வர்ற, தூங்குற, டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ற, போற வர, வீட்டு வேலை எதுவும் பாக்குறது இல்ல. உனக்கு என்ன நான் என்ன வச்சாளா? இல்ல நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? உனக்கும் சேர்த்து வடிச்சு கொட்டணுங்கிறது என் தலையெழுத்தா? அதெல்லாம் முடியாது. நீ வேலைக்கு போவியோ எங்க போய் தொலைவியோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ காலையில எழுந்திரிச்சு காலையில டிஃபன் பண்றது உன்னோட வேலை. மத்தியானம் சமையல் நான் வேணா பண்ணிக்கிறேன், ஆனா அதுக்குள்ள காயெல்லாம் கட் பண்ணி நீ தான் கொடுக்கணும். பாத்திரம் 2 வேளை விளக்கணும், நான் வேணா காலையில விளக்கிக்கிறேன். ராத்திரி நீ வந்து பாத்திரத்தை விளக்கணும். வீடு 2 நேரம் பெருக்கணும், நான் காலையில பெருக்கிக்கிறேன், நைட்டு நீ பெருக்கணும். இதுக்கெல்லாம் ஓகேனா நீ வேலைக்கு போ. இல்லாட்டி பேசாம வீட்டுல இருடி. நீ வேலைக்கு போகணும் என்ன கார்த்தி சொன்னாரா? ஏட்ட கட்டு நீ வேலைக்கு கிளம்பிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்ன? என்னோட மாமியாரே பேசாம இருக்காங்க, உனக்கு என்னவா? அவங்க ஏதாவது சொல்லட்டும், நான் செய்யறேன். நீ சொல்லி செய்யணும் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அத்தை, எதுக்கு க்ளோஸ் அப் விளம்பரத்துல வர மாதிரி பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. நீங்க சொன்னாலும் கேட்கலாம் தானே. காலையில எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், ராத்திரி எல்லா வேலையும் இவதான் பாக்கணும், பார்த்து ஆக்கணும். சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் கேட்பாளாம். பாவம்ல கையில, வேலையும் பார்த்துட்டு வீட்டுல வந்து வேலையும் பார்க்க முடியுமாமா? ராத்திரி வேணா நான் பாத்துக்கிறேன். நீ பகலைக்கு பார்க்க முடியாது, நீ பாரு. இல்ல அதையுமே நான் செஞ்சுக்கிறேம்மா. இவ்வளவு வருஷம் நான் பார்க்காத வேலையா? போட்டும், அவன் ஆசைப்படுதல்ல. மகா நடந்தாம போறேன், கார்த்தி கிளம்பி இருப்பானே, அவங்க கூட போ. வெயில் என்ன வெயில் அடிக்கி, கார்த்தி கூட போனா அவனை விட்டுட்டு போயிருவாம்ல. கார்த்தி, கார்த்தி நீங்க கிளம்பிட்டல, மகாவை ஆபீஸ்ல விட்டுட்டு போ. பாவம் வெயில எப்படி நடந்து போவா? பஸ் ஸ்டாப்புக்கு போனா 10 நிமிஷம் ஆகும். இந்த வெயில எங்க நடக்கிற மாதிரி இருக்கு, கொண்டு விட்டுருன்னு. என்னங்க, என் அத்தையே சொல்லிட்டாங்க, ஆபீஸ் போலாமா? ஏய், எல்லாத்தையும் சொல்லிட்டு போல இருக்கு, என் ஆபீஸ்ல தான் வேலைக்கு வரேன்னு. இல்லடா, நான் என் வாயால நீ எதுவும் சொல்லல.
உனக்கு அப்படி நம்பிக்கை இல்லைன்னா நீ வேணா கேட்டு பாரு. என்னடி பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்க? வாய் கொழுப்பு ரொம்ப கூடி போச்சு உனக்கு வர வர. ஆபீஸுக்கு வேலைக்கு வராதேன்னா வேலைக்கு வர்றல பாரு, இன்னும் ஒரு வாரத்துல உன்னை இந்த வேலையில இருந்து அனுப்பல, அப்புறம் பாரு நான் யாருன்னு தெரியும். கார்த்தி, இப்ப தெரியாம தான் கேட்கேன். எதுக்கு இப்ப இவ்வளவு வேலைக்கு அனுப்புற? அத்தை சொன்னாங்க நீ தான் வேலைக்கு போக சொன்னீன்னு. வீட்டுல பொம்பளைங்க இல்லைந்தா தானே வீடு கலகலன்ட்டு இருக்கும். நான் கிச்சன்ல இருக்கும்போது அவ மகா அத்தைகிட்ட பேசிட்டு இருப்பா, மகா கிச்சன்ல நிக்கும் போது நான் அத்தைகிட்ட பேசிட்டு இருப்பேன். அப்படி வீடு எவ்வளவு ஜாலியா இருந்து. இப்ப பாரு வேலைக்கு போறா அப்படின்னு. இங்க பாரு கார்த்தி, ஒத்த ஆளா இருந்து இந்த வீட்டுல உள்ள எல்லா வேலையும் என்னால இழுத்து போட்டு செய்ய முடியாது. அத்தை பாக்கணும்னு சொல்லுவாங்க, அத்தையெல்லாம் நான் வேலை செய்ய விட மாட்டேன். இவ்வளவு நாள் அவங்க வேலை பார்த்தாச்சு, மருமக வந்து என்ன வேலை பார்க்கணும்னா இருக்கு. உன் பொண்டாட்டி உன் வேலைக்கு போகணும்னா காலையில இருந்துச்சு கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போக சொல்லு, இல்ல ராத்திரி வந்தாது மீதி வேலையை பார்க்க சொல்லு. எல்லா வேலையும் நான் ஒத்தால எப்படி பார்ப்பேன் கார்த்தி? அண்ணி அவளை நான் வேலைக்கு போக சொல்லவே இல்லை. எனக்கு வீட்டுல இருக்க போர் அடிக்கி நான் வீட்டுல இருந்து ஏதாவது பிசினஸ் பண்ணுன்னு சொன்னேன் தவிர வெளியே போய் வேலை பாரு நான் சொல்லவே இல்லை. அவளா ஒரு இன்டர்வியூக்கு போய் ஓகே இன்னைக்கு வேலைக்கு போறேன்னு நிக்கிறா. நான் என்ன பண்ணேன்? இந்த கேள்விக்கு நீங்க மகாட்ட தான் கேட்கணும், இதுக்குள்ள பதில் மகா தான் சொல்லணும். என்ன மகா? என்ன காலையில அத்தான் நொத்தான் கடுப்பு வச்சுக்கிட்டு கேட்கறதுக்கு பதில சொல்லு. ஆமா, இது என்ன உன் அப்பா வீடா? நீ பாட்டு தூங்கவும் எந்திக்கவும் கிளம்பி வெளியே ஊர் சுத்தவும் அவ கேக்குறது கரெக்ட் தானே? பொறுத்தியா இருந்து வீட்டு வேலை முழுக்க அவ எப்படி செய்ய முடியும்? கேக்குறல்ல, பதில் சொல்லு. பதில் தானே சொல்லிட்டா போச்சு. ஆமா, எங்க அப்பா எதுக்கு போயிட்டீங்க? எல்லாருக்கும் இதே ஒரு வேலையை போச்சுல்ல. கல்யாணம் ஆயிட்டா போதுமே, பொண்டாட்டிலாம் உங்களுக்கு அடிமை நினைப்பு. உங்களை கல்யாணம் பண்ணது நான் தான். என்னதான் இங்க பேசவோ கிண்டடிக்கவோ திட்டவோ உரிமை இருக்கு. எங்க அப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. சும்மா ஆகுனா அப்பை விடானே பதில் தானே. இப்ப சொல்றேன் பாருங்க. ஏய், என்ன இப்ப உனக்கு என்ன தெரிஞ்சாகணும்? ஏதாவது சின்ன துருப்பு சீட்டு கிடைச்சா போதும், அதை ஊதி ஊதி பெருசு ஆக்கிடணும். உனக்கு இதே வேலையை போச்சுல்ல. ஆனா இந்த மாதிரி வேலையெல்லாம் உன்ன மாதிரி ஆளை மட்டும்தான் பார்க்க முடியும். இப்ப என்ன எனக்கு வீட்டு வேலையை நான் பார்க்கணும் அவ்வளவுதானே. நாளையில இருந்து காலையில சீக்கிரமா எழுந்து டிஃபனை பூரா நான் பண்றேன். பாத்திரம் தானே காலையில நீ வீல விளக்கி தோல, ராத்திரி நான் பூசுறேன் பாத்திரத்தை, வீட பெருத்து நீ மாணி, ஈவினிங் நான் வந்து பெருக்கிறேன் அவ்வளவுதானே. டிஃபன் பண்றதுக்கு உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லி நான் வரையில கடையிலேயே வாங்கிட்டு வந்துருக்கேன். எப்பப்பா ஒரு கல்யாண வீட்டுல வேலை பாக்குற மாதிரிதான். ஆக இருக்க 4 பேருக்கு சமையல் விட்டா அத்தையே அழகா பண்ணுவாங்க. அவங்களையும் செய்ய விடுறது இல்ல. நான் செய்யறேன் சாப்பிட முடியல, வாயில வைக்க முடியுதா? காரத்தை வாரி போடுறவும் உப்ப வாரி தட்டவும், இதுக்கு பேரு சமையலாம். இதுக்கு இவருக்கு ஒரு ஹெல்ப்பர் வேற வேணுமா? அத்தை, நான் நாளைல இருந்து நான் சமையல் பண்றேன். காலையில டிஃபன் நான் பண்றேன், நைட் டிஃபன் நான் பண்றேன், லஞ்ச் மட்டும் அவளை பண்ண சொல்லுங்க. என்ன அண்ணி ஓகே தானா? அண்ணி ஏதாவது வேலை செய்ய மாட்டான்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் என்னன்னு. வீட்டு வேலைதான் அடுத்ததுதான் வெளி வேலையெல்லாம். வீட்டுல உள்ளவங்க சந்தோஷமா இருக்கணும். என்ன பொறுத்தவரை எப்பவுமே சந்தோஷத்துக்கு அப்புறம் தான் வேலைக்கு போறதெல்லாம். போடுண்டா, பாவம் முத வேலைக்கு போறா. எதுக்கு 2 பேரும் இப்படி கடிச்சு கூட்டிட்டு இருக்கீங்களோ தெரியல. அவ பாக்கா இல்ல நான் பாக்குறேன். நான் என்ன வயசாகி கம்பு ஊனிட்டால தெரியுதேன். சரி அந்த பிள்ளைய பார்த்து பயத்திரமா பைக்ல கூட்டிட்டு போ. ஏய், வாய வச்சுட்டு சும்மா வர மாட்டேன் பாரு, எத்தனை நாயை கூப்பிட்டுருக்கேன்னு. என்னது நாயை கூப்பிட்டனா? ரொமான்ஸ்க்கு உனக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாதாடா? ஆசையா அட்டான்னு கூப்பிட்டு நாயை கூப்பிடுறேன்னு கிண்டல பண்றேன். அட்டா, இந்த புடவை நான் எப்படி இருக்கேன்? உனக்கு நேரினா ரொம்ப பிடிக்கல, அதான் ஃபர்ஸ்டே உனக்கு கேட்கலாமே அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்குதா? அட்டா, உன்கிட்ட தான் கேட்கிறேன், இந்த புடவையில எப்படி இருக்கேன்? 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம்ல, எனக்கு இப்படி பெருமையா இருக்கு. ஏய், ஒரு சாம வர மாட்டேன், தள்ளிரி. இது இம்சையில இருக்கு. பஸ்ல போய் தொலைஞ்சா என்ன உனக்கு? அப்புறம் நம்ம 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறோங்கிற விஷயம் நம்ம வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. ஆபீஸ்ல இருந்து 10 அடி தள்ளி விடுவேன். அங்க இருந்து இறங்கி நடந்து போய்க்கோ. உள்ள போய் அத்தான் நொத்தான் வச்சிட்டு இருந்த பாத்துக்கோ. அதெல்லாம் முடியாது. அத்தான் தான் கூப்பிட முடியும். இதுக்காக பாடா போடா டே கார்த்தினா கூப்பிட முடியும்? நான் அப்படி கூப்பிடல, எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. உனக்கு கூப்பிட்டாதான் பிடிக்காத. அத்தான் என் வாயில இருந்து வராதுன்னு எத்தனை நாள் எங்கிருப்ப. இன்னைக்கு நிமிஷத்துக்கு 10 மட்டும் அத்தான் கூப்பிடுறேன், கண்டுக்க மாட்டேங்கல. யாருமே உனக்கு தெரியாம போச்சு. ஏய், கையெடு மகா, டென்ஷன் ஆயிடும் பாத்துக்கோ. கையெடுடி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பைக் ஓட்டிட்டு போகணுமா வேண்டாமா? இது ரோடு. ஆமா, வீடா இருந்துட்டா மட்டும் என்ன பண்ண போற? ஏய், தயவு செஞ்சு பேச மாதிரி என்ன? கோபத்துல இருக்கேன், உங்கள கடுப்பு ஆகுது. தயவு செஞ்சு கையெடு. என் கவனத்தை மாத்தாத, உனக்கு நல்லது இல்ல பாத்துக்க. கையெடு மகா.
அதான் நீ கோவப்படும் போதுதான் அப்படி கோவப்பட மாதிரி அழகா இருக்க. உன் கவனமா ஒண்ணு சதுரல, என் மேல ஆசை அதான் கொஞ்சம் கொஞ்சமா பொங்குது போல இருக்கு. அப்பா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா இல்ல பைக் நிப்பாட்டி நான் பாட்டு உன்னை நடு ரோட்ல இறக்கி விட்டு போயிட்டே இருப்பேன். பேசாம வா. ஏன்டா உனக்கு என் மேல ரொம்ப பாசம்னு எனக்கு தெரியும். என் மேல உனக்கு கோவப்படவே வராது. ஆனா நீ போலியாட்டு ஒரு கோவப்படுற மாதிரி நடிக்கிற. கோவம் எதுக்கு பொண்டாட்டி மேல? அழகான பொண்டாட்டி பக்கத்துல இருக்கேன், அப்படியே ஒரு லாங் டிரைவ் போத விட்டுட்டு தள்ளி போ தொடாத அப்படின்னு சொல்ற. நீ என் மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் அதை கூடிய சீக்கிரம் காதலா மாத்திடுவேன். பாக்குறியா? காதலா? ஓமலையா? சேச்சே, அதெல்லாம் இருந்துச்சு ஒரு காலத்துல. கண்மூடித்தனமான கண்ணை மறைக்கிற காதல். இப்பம்லாம் அப்ப இல்ல. என்னைக்கு என் மேல உனக்கு ஃபீலிங்கே வரலன்னு சொன்னியோ அன்னையோட எந்த காதல் செத்து போச்சு. இப்ப நீ யாரோ நான் யாரோ அவ்வளவுதான். நான் சொன்னதான் உண்மைதான். எனக்கு உன்ட போய் சொல்லணும் எந்த அவசியமும் இல்ல. அன்னைக்கு உன்ட பேசுறதுக்கு முன்னாடி வர உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங் இல்லதான். ஆனா உன்ட பேசினதுக்கு அப்புறம் நீதான் என் புருஷன், நீதான் என் காதலு, நீதான் என் உயிர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப எனக்கு நீதான் வேணும். என் புருஷன் நீ நீ மட்டும்தான் எனக்கு வேணும். உன் மேலதான் எல்லா ஃபீலிங்ஸும் வச்சிருக்கேன். என் ஃபீலிங்ஸும் இப்ப காட்டுறேன் பாரு. என்னம்மா அத்தை மாமாலாம் வந்துட்டு போயிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? காலையில எமர்ஜென்சியா வந்திருக்காங்க. என்ன நினைச்சாங்களோ தெரியல. எனக்கு சத்தியமா பர்மிஷன் எதுவுமே போட முடியாதுமா. நான் வேணா அப்புறமா மாமாட்ட போன் பண்ணி பேசிக்கிறேன். ஆமா, இது என்ன கையில ஏதோ பேப்பர்லாம் வந்துருக்கீங்க? பத்திரம் மாதிரி இருக்கு. என்ன பத்திரமா? வந்தாங்கப்பா, உன்னை கேட்டாங்க. சொன்ன விவரத்தை சரின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. வந்து அரை மணி நேரம் தான் இருந்தாங்க. காப்பி போட்டு கொடுத்தேன். சாப்பிடுங்க எவ்வளவோ சொன்னேன். நானும் பிரியாவும் வேண்டான்ட்டாங்க. தப்பா எடுத்துக்காதப்பா. நான் வேண்டாம்னு சொல்லியும் வலுக்கட்டாயமா என் கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன சொல்லுன்னு எனக்கே தெரியல. இது என்ன பத்திரம்னா, உனக்கு பேர்லயும் பிரியா பேர்லயும் சேர்த்து அவங்க கொஞ்சம் இடம்லாம் வாங்கி முன்னாடி போட்டிருந்தாங்களாம். அதான் உன் பேர்ல மாத்தி கொடுத்துருக்காங்கப்பா. வேண்டாம்னு நான் சொன்னேன், ஆனா அவங்க கேட்கல. என் பிள்ளைக்கு இது வரைக்கும் நான் எந்த சீரும் செய்யல, சீர்வரிசை எதுவும் செய்யலாமா, அதனால நீங்க வாங்கிக்கோங்க, பொருளா கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல, இடமா இருந்தா அவங்க பேர்ல இந்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்கப்பா. அது மட்டும் இல்ல, பிரியாக்கு 15 லட்சம் மதிப்புள்ள ஏதோ வைர நெக்லஸ் ஆம அந்த பொண்ணு ஆசைப்பட்டுச்சான். கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்தாராம். அப்புறம் பிரச்சனை ஆயிட்டுல, அதான் கொடுக்க முடியல போல. அப்புறம் 2 பெரிய வெள்ளி விளக்கு வாங்கிட்டு வந்தாரு. மேற்கொண்டு எல்லாம் செய்யணுமா, வேண்டாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, அவளுக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன் அப்படின்னு சொன்னாங்கப்பா. என்னால மறுக்க முடியல. இந்தப்பா. நான் நினைச்சேன் அவர் இப்படிதான் ஏதாவது பண்ணுவாருன்னு நான் நினைச்சேன். சரியா போச்சு, கரெக்டா. நெக்லஸ் வேணா கொடுக்கட்டும், அவர் பொண்ணுக்கு கொடுத்துட்டு போறாரு. பத்திரம் எதுக்குமா வாங்குனீங்க? ஷோ, நான் இந்த நகை பத்திரம் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டா பிரியாவை கல்யாணம் பண்ணேன். இதெல்லாம் நமக்கு தேவையில்லைம்மா. கடைசி வரை நம்ம இப்படியே இருந்துட்டு போயிடுவோம். பணம் காசு அதுக்கு பின்னாடி நம்ம அலையாத வரைக்கும் நிம்மதியா இருக்கலாம். என்னைக்கு அதுக்கு பின்னாடி அலைய ஆரம்பிச்சிட்டோம், அந்த நிம்மதியே போயிடும். நமக்கு இந்த வாழ்க்கையை கடைசி வரை கடவுள் நமக்கு கொடுத்தாலே போதும் நினைக்கிறேன். விக்ரம், நான் சொல்லதான்பா செஞ்சேன். மகனுக்கு எல்லாம் பிடிக்காது, வீட்டுக்காரங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, வேண்டாம்னு சொன்னேன். அவங்க என் பொண்ணுக்கு சீர்வரிசைதாம்மா, வாங்கிக்கோங்கன்னு நிக்காங்க. பிரியாவும் வாங்கிக்கோங்க தேங்க. என்ன செய்ய சொல்லு, அதான் வாங்கிட்டேன். இந்தா நீயாச்சும் உன் மாமனாராச்சுப்பா, நமக்கு தெரியாது. நீ கையில கொண்டு கொடுத்தாலும் சரி, இல்ல உன் மாமனார் கொடுத்து சீதனம்னு வச்சுக்கிட்டாலும் சரி. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஆமா, 1 சென்ட் நிலம் ஆனாலும் என்னோட உழைப்புல நான் வாங்கணும்னு தான் ஆசைப்படுறேன். இந்த மாமனார் சம்பாத்தியத்துல உட்காந்து சாப்பிட ஆள்லாம் நான் கிடையாது. பரவாயில்லம்மா, நான் நாளைக்கு மாமா பார்த்து கொடுத்துருவேன். சாப்பிட்டீங்களாம்மா? மாத்திரை எல்லாம் போட்டீங்களா? ஆமாப்பா, சாப்பிட்டுட்டு மாத்திரெல்லாம் போட்டாச்சு. சரி போய் தூங்குப்பா, நேரம் ஆகுல. அப்பா நம்ம மேல எவ்வளவு பாசம் இருந்தா அன்னைக்கு கேட்ட நெக்லஸ் வாங்கி வச்சிருந்திருப்பாரு. சர்ப்ரைஸா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு.
நாளைக்கே புடவை கட்டி இந்த நெக்லஸ்ல போட்டு விக்ரம் கூட கோயில் போகணும். வெள்ளி விளக்கு, டைமண்ட் நெக்லஸ் இதெல்லாம் விக்ரம் பார்க்கணும். அப்படியே அசந்துருவாரு. அப்பா பாவம் ஒவ்வொன்றும் நமக்கு பார்த்து பார்த்து பண்றாருல. நம்ம தான் அப்பாவை புரிஞ்சுக்கவே இல்லை. எல்லாம் எக்ஸ்பென்சிவ். விக்ரம் அடிச்சார் போல இருக்கு. ஆமா, ஒளிஞ்சு நிப்போ. பயம் காட்டி அவர்கிட்ட சர்ப்ரைஸ் கொடுத்துட வேண்டியதான். என்ன விக்ரம் பயந்துட்டியா? பயந்தல்ல, பயந்துட்ட. வா விக்ரம், இங்க வந்து பாரு. விக்ரம் இங்க பாரு. ஓ, பட்டத்தை அத்தை உண்டு வந்துட்டாங்களா? அப்பா வந்துட்டாங்களா? ஒன்னதான் கேட்டுட்டே இருந்தாங்க. ஓ, நீ மிஸ் பண்ணிட்ட. உன் கையிலே கொடுத்திருந்த எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு எனக்கு. இது மட்டும் இல்ல, பிரேஸ்லெட் கூட உனக்கு வச்சிருக்காரு. இப்ப நான் உன்னை காமிக்க மாட்டேன். சர்ப்ரைஸ். காலையில நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகும்போது போட்டுட்டு போலாம். நானே கட்டி விடுவேன் உன் கையில. விக்ரம், இந்த நெக்லஸ் எவ்வளவுன்னு சொல்லி பாப்போம். 15 lakh. வெரி எக்ஸ்பென்சிவ். என்ஐசில அப்பட கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தேன். அவர் பாரு எனக்கு வாங்கி வச்சுட்டு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிருக்காரு. இந்த வெள்ளி விளக்கு ஒரே ஒரு விளக்கு மட்டும் கொடுக்க கூடாதான், துணையா ஒரு விளக்கு கொடுக்கணுமா. அப்ப எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. இங்க பாத்தியா வெள்ளி விளக்கு. 2 விளக்கோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 5 lakh. விக்ரம் உன் கையில கொடுத்திருக்காருல பத்திரம், அது எந்த வீடு தெரியுமா? நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு வீடு பார்த்தேன், மாடல் அழகா இருந்து. அப்பா இதே மாதிரி எனக்கு வீடு வாங்கி கேட்பீங்களா, இந்த மாதிரி வீட்டுல நம்ம போய் இருப்போமான்னு கேட்டேன். அப்பா சரிம்மான்னு சொல்லிட்டு அந்த வீட்டையும் விளக்கி வாங்கிட்டாரு. சூப்பரா இருக்கும், பெரிய பங்களா வீடு, ஸ்விம்மிங் ஃபுல்லா இருக்கும். அந்த வீட்டோட பத்திரம் தான் இதுன்னு. ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் முடியல, பத்திரத்தை தான் கொடுத்துருக்காரு. சைன் போடணுமாமே. நம்ம 2 பேரும் சனிக்கிழமை போய் சைன் போடணுமா. சனிக்கிழமை ஸ்கூல் இருக்காதுல்ல, போகலாம். இந்த விளக்க பத்தியா எவ்வளவு கியூட்டா இருக்கு, மகாலட்சுமி போட்டோ எல்லாம் போட்டு. விக்ரம் இதோட விலை மட்டுமே 2 lakh. நல்லா இருக்கு. என்ன விக்ரம் வெறும் நல்லா இருக்க மட்டும் தானா? எனக்கு எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கு தெரியுமா? இந்த பத்திரத்தை படிச்சு பாரு. அதுல எத்தனை செண்டு, எவ்வளவு, என்ன எழுதி போட்டிருக்கோம் உனக்கும் தெரியல. நம்ம ரெண்டும் தெரிஞ்சுக்கலாம். படி. அதெல்லாம் தேவையில்லை. இந்த பிரியா, இந்த பத்திரத்தை புடி. நாளை காலையில என்ன பண்ற, ஆட்டோ பிடிச்சு இந்த பத்திரத்தை கொண்டு உங்க வீட்டுல கொண்டு கொடுத்துரு. வீட்டுல கொண்டு கொடுக்கணுமா? எதுக்கு விக்ரம்? வீட்டுல எல்லாம் கொண்டு கொடுக்க வேண்டாம், இது நமக்கு. சனிக்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல சுத்தி பார்க்கலாம். தேவையில்லைன்னு சொல்றேன்ல பிரியா, வேண்டாம். உங்க அப்பா இடம் கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு, கார் கொடுப்பாருன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் கல்யாணம் ஆன பொண்ணு இருந்து ஒரு குண்டுமணி தங்க கூட எதிர்பார்க்க கூடாதுங்கிறத என்னோட ஆசை. சரியா? இதுக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன். இப்ப இல்ல எப்பவுமே ஒரு சென்ட் இடம் ஆனாலும் என்னோட உழைப்புல என்னோட சொந்த காசுல இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டவன் நான் கிடையாது. கொண்டு கொடுத்துட்டு வந்துரு. என்ன விக்ரம் சொல்ற? வீட்டுல கொண்டு கொடுக்கணுமா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்த இந்த பங்களோட வேல்யூ என்ன தெரியுமா? 3 crores. கிட்டத்தட்ட 3 crores அப்பவே. இப்ப எவ்வளவுன்னு எனக்கு தெரியல. இத போய் கொடுக்க சொல்றேன். நேத்து கூட சொன்னேன்ல, அக்காக்கு வளகாப்பு பண்ணணும், காசு இல்ல, ரெடி பண்ணணும், அப்படி இப்படின்னு சொன்னேன். அதுக்காக யூஸ் ஆகும்ல. வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். என்ன பிரியா, என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன ரொம்ப சீப்பா இடம் போட்டு வச்சிருக்க போல இருக்கு. நானும் பாத்துட்டே இருக்கேன். நான் கவர்மெண்ட் வேலை பாக்குறேன். ஒன்னும் யார்ட்டையும் பிச்சு எடுக்க போகலனா. அன்னைக்கு ரெண்டனா உன் ஃப்ரெண்ட்ட ஐடில வேலை பாக்குறான்னு சொல்றேன். ஏன் என் புருஷன் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றாருன்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் வரல. இன்னைக்கு என்னடா எங்க அப்பா தர காசு தான் நீ வளகாப்பு நடத்தணும் அந்த மாதிரி பேசுற. இங்க பாரு, யாருக்கு காசுக்கு எப்பவும் நான் ஆசைப்பட மாட்டேன். ₹1 அதோட வேல்யூ எனக்கு தெரியும். நீ பணம் காசோடயே பிறந்திருந்து வாழ்ந்துட்டு பத்தியா, அதனால உனக்கு தெரியாது. சத்தியமா உனக்கு தெரியாது. வெளியே போய் உழைச்சு பாரு, அப்பதான் தெரியும் நம்ம உழைக்கிற உழைப்புக்கு ₹1 அதோட வேல்யூ என்னன்னு. இப்பெல்லாம் யாரையும் மட்டமா நினைக்காத பிரியா. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. பிரியா, நீ என்ன ரொம்ப சீப்பா நினைச்சிட்டே இருக்க. வர வர என்ன நினைச்சிட்டு இருக்க? பணக்காரங்க மட்டும் தான் ரொம்ப வசதி, மிடில் கிளாஸ்னா ரொம்ப இதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா அதை மாத்திக்க. சரியா? மிடில் கிளாஸா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு நாள் இருந்து பாரு, அப்ப தெரியும். இல்ல விக்ரம், நான் அப்படிலாம் நினைக்கல. நிப்பாட்டு பிரியா, பாத்துட்டு தானே இருக்கேன். உனக்கு என்ன பிடிக்கலங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக 4 வருடம் மட்டன் தட்டி என்னை விட்டு கொடுக்காம இரு. அது போதும் எனக்கு. அதுக்கு இல்ல விக்ரம், அக்காக்கு வளகாப்புக்கு காசு இல்லைன்னு சொன்னேன்ல, அதான் அப்படி சொன்னேன். ஒன்னு மட்டன் தட்டி பேசணும்லாம் எனக்கு இல்ல. பிரியா, ஒருத்தங்க பார்வையிலே நான் கண்டுபிடிச்சிருவேன் அவங்க என்ன நோக்கத்தோடு நம்ம பேசுறாங்க பழகுறாங்கன்னு. ஆரம்பத்துல நீ என்ன வெத்தாலும் இடையில லவ் பண்றேன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். ஆமா, தப்பா தான் நினைச்சிட்டேன். ஆனா இப்பதான் புரியுது நீ என்ன லவ் பண்ணல, டீஸ் பண்ணிருக்கேன்னு. இல்ல விக்ரம், நான் அப்படிலாம் உன்னை டீஸ் பண்ணணும்னு நினைக்கல. ஏன் விக்ரம் இப்படி தப்பாவே நான் புரிஞ்சுக்கிறேன்? ஆமா பிரியா, உன்னை தப்பாவே நினைச்சிட்டு இருக்கேன்னு நீ நினைச்சுக்கோ. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. தயவு செஞ்சு இந்த பத்திரத்தை நாளைக்கு கொண்டு உங்க அப்பா வீட்டை வந்து கொடுத்துட்டு வந்துரு. என்ன புருஷனா நினைச்சா இதை பண்ணு எனக்காக, அது போதும்.